வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்பன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமனஹள்ளி மெயின் ரோட்டில் ஆப்போசிட் டு கண்ணூர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆப்போசிட்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன டிஷ் இருக்குது அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவோட போயிடலாம். ஹோட்டலுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து தந்தூரி சிக்கன் இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணுறோம். ஓகே அப்படியே டேஸ்ட் பண்ணுறோமா? சரி உனக்கு வந்து சூடாக இருக்குது. நீங்கள் டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரீயாக ஊற்றி சரி ஊற்று சைடில் ஊற்றிக்கலாம். போதுமா அது ஒன்று? ஓகே நானும் இப்போ டேஸ்ட் பண்ணி இது வந்து மினி சட்னி வந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மயோனஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். செம்ம சூடாக இருக்கு பிரியா. நீ எப்படி சாப்பிட்ற? ஓகே டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நல்லா கிரில்லாக இருக்கு. நல்லா ஜூஸியாகவும் இருக்கு. ஆனால் சூடாக இருக்கு அதனால தான். நல்ல குக்கராக இருக்குது. அப்படியே நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஷாப்ஸ். ஸோ இது வந்து பாருங்க இந்த கிரேவியில் கொதிக்குது. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இது வந்து சாப்ஸ் இந்த ரிப்ஸ் கிரேவி இல்லாமல் ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூடாக இருக்கும் பாருங்க. சாஸ் நல்லா கொதிச்சது. எனக்கும் போடுங்க. சூடாக இருக்கும். அப்படியே வலிக்கி வலிக்கி போயிடுது. ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குது. இந்த சாஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஜூஸியாக இருக்குது. நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா மீட் ரொம்பவே நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா நல்லாயிருக்கு. சிக்கன் பட்டாயே இது வந்து ஒரு மாதிரி கிரில் மாதிரி தான் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாருங்க எலி மாதிரி நான் கட்டி வச்சிருக்கேன்.
அது எல்லாருக்கும் தெரியும். சாஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது டேஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இருக்கு. ஓ நம்ம சீஸ் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கு. ஓகே சூப்பராக இருக்கும். பீட்சா மாதிரி தான், ஆனால் இது ப்ரெட்டில் பண்ணியிருக்கோம். கார்லிக் ப்ரெட் இருக்குல்ல, இந்த ஸ்டஃபிங் மட்டும் வேறு. சிக்கனு அப்புறம் கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் ஆனியன்லாம் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கெச்சப் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். நூல் மாதிரி வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா இந்த சீஸ் போட்டு சிக்கன்லாம் போட்டு டேஸ்ட் ஒரு ரூபாய் வைக்கும்போது எனக்கு 2 பிளேட்டாக சூப்பராக தெரியுது. ஏன்னா அந்த வெஜ்ஜீஸ்லாம் வருதுல்ல, ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. அப்பா வாட்டர் அப்புறம் பட்டர் கூட போட்டு ஃபுல் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். ஜப்பான் சிக்கன் இருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி கேட்ட பிரியா நானும் சூடாக இருக்குது. நல்லாக்கா சூடாக இருக்குது. ஸ்பூன் ஸ்பூன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே வந்து அந்த சாஸ் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கும். ஏன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வேணும்னா இது பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே ஃபேமஸ். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு நான் வந்துருக்கு. நான் வந்து வித் பட்டர் அண்ட் வித்தவுட் பட்டர் இருக்கும். ஸோ இது வந்து பட்டர் சிக்கன் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிடும்போது எப்படின்னு தெரியும். கிரேவி நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். இல்லை வித்தவுட் பட்டர் எடுத்துக்கலாம்.
நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பட்டர் சிக்கன் நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட்டர் சிக்கன் வந்து செம்மையாக இருக்குது, நானும் நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது. ஸோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணிட்டுனா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸான டிஷ் அது. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்மனஹள்ளி மெயின் ரோட் ஆப்போசிட் டு கண்ணூர் ரெஸ்டாரண்ட். எப்படி இருந்துச்சு பிரியா சாப்பாடு? நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த லைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு அதுக்கு பாய்.